ஸ்கூல், ஆஃபீஸ் அப்படின்னு வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் கழிச்சு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ, இல்ல வெஜிடபிளோ, இல்ல ஃப்ரெஷ் ஜூஸோ எடுத்துக்குவேன். இன்னைக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆனா ஜூஸ்ல நானு சுகர் எந்த ஸ்வீட்டும் கலக்கவும் மாட்டேன். கூட இத வடிகட்டவும் மாட்டேன். ஜூஸ் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்மளோட ரொட்டீன் ஒர்க் வந்து துணி துவைக்கிறது, வாஷிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ வாஷிங் மிஷின்ல இருந்து துணி எடுத்துட்டு போய் காய போடலான்னு பார்த்தா, கிளைமேட் இப்படி தான் இருந்தது. இது பார்த்தா கண்டிப்பா சந்தோஷமா இருக்காது எந்த ஹோம் மேக்கருக்கும். எனக்கும் அப்படிதான். சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு காய போட்டுட்டு, இருந்த பாத்திரங்களையும் தேய்ச்சு வச்சுட்டேன். லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிள் தான். களி, சாம்பார் தான். ஸோ சாம்பார் மட்டும் வச்சுக்கிட்டேன். களி அப்புறம் கிண்டிக்கலான்னு. அதே மாரி ஈவினிங் பசங்களுக்கு வந்ததும் சாப்பிடுறதுக்கு மரவள்ளிக்கிழங்கு இந்த மாரி சிப்ஸ் போட்டு வச்சுட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கூடவே மத்தியானமே லஞ்சுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, மாவும் சப்பாத்திக்கு டின்னருக்கு பெசஞ்சு வச்சுட்டு, கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன். அப்பதான் நிம்மதியா லஞ்ச் உட்காந்து சாப்பிட முடியும். ஏற்கனவே சொன்ன மாரி லஞ்சுக்கு வந்து களியும், சாம்பாரும் தான். அதுவும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ஒர்க் எப்பவுமே முடியாது. இருந்தாலும் ஹேப்பியா செய்யலாம்.